Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல Python programming language இருக்க Elif statement பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous sessionல பார்த்தோம் அப்படினா Elifனா என்ன, அதோட syntaxனா என்ன, then அதுல ஒரு H program நம்ம போட்டு பார்த்திருந்தோம். So இந்த செஷன்ல பார்த்தோம் அப்படினா ஒரு ஸ்டூடண்ட்க்கு நாம வந்து கிரேட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? So கிரேட் ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படினு பார்த்தோம்னா number of subjects நமக்கு தேவை, then total ஃபைண்ட் பண்ணனும், then average நம்ம ஃபைண்ட் பண்ணனும். So அந்த average டிபெண்ட் பண்ணி தான் பார்த்தோம் அப்படினா நம்ம கிரேட் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? So இப்போ ஒரு ஸ்டூடண்ட்க்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் 5 இருக்கு அப்படி நம்ம வச்சுக்கலாம். So அது இப்போ நம்ம கெட் பண்ணி இந்த ப்ராசஸை நம்ம போட போறோம். So இப்போ பார்த்தோம் அப்படினா தமிழ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு நான் டி அப்படின்றத வச்சுக்கிறேன். தென் இந்த வேரியபிளில் ஒரு இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு தென் இந்த இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் ஏ சப்ஜெக்ட். ஸோ இங்கே இன்ட் ஃபங்க்ஷன் எதுக்காகனா given input பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக int அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் ஏ தமிழ் சப்ஜெக்ட் மார்க் அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் இங்கிலீஷ் அப்படின்ற வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ int அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள சேம் ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மார்க் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இங்கிலீஷ் அப்படின்னு நான் இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மார்க். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ மேக்ஸுக்கு நான் எம் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள தென் இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்டர் எ மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன் இந்த இடத்துல. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் நமக்கு தேவை. ஸோ எஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல இன்புட் ஃபங்க்ஷன் என்டர் எ சயின்ஸ் சப்ஜெக்ட் மார்க் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் அப்படின்றதுக்கு நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? சோஷியலுக்கு எஸ்சி அப்படின்றது இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள தென் இன்புட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்டர் எ சோஷியல் சப்ஜெக்ட் மார்க் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபைலை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைலை நம்மளோட லொக்கேஷனில் சேவ் பண்ணிடலாம். ஸோ நான் கிரேட் அப்படின்ற நேமில் என்னோடய ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், grade.py எக்ஸ்டென்ஷனில். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நான் டோட்டல் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் டோட்டல் அப்படின்ற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். total equal to total நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? number of subjects நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் தென் பார்த்தோம்னா சயின்ஸ் ப்ளஸ் சோஷியலுக்கு எஸ்சி அப்படின்ற வேரியபிள் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யுவர் டோட்டல் இஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். யுவர் டோட்டல் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ எந்த வேரியபிள் ஆன்சர் இருக்குன்னு பார்த்தோம்னா டோட்டல் அப்படின்ற வேரியபிளில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடம் எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம ரன் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணிடுவோம். இப்போ என்டர் ஏ தமிழ் சப்ஜெக்ட் மார்க்ஸ் 19 ஒரு இன்புட் தரேன். தென் இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 98 அப்படின்றது. தென் மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 தரலாம். தென் சயின்ஸில் ஒரு 95. ஓகே 0.5 வந்துடுச்சு. தென் சோஷியலில் பார்த்தோம் அப்படின்னா 100 அப்படின்ற மார்க் நம்ம தருவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எல்லாத்தையும் எனக்கு ஆட் பண்ணி என்னோடய டோட்டல் எனக்கு தந்திருக்கு. ஓகேங்களா? தென் இப்போ இதுக்கு நம்ம ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணதுக்கு நான் ஏவிஜி அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டோட்டல் நமக்கு ஆட் இருக்குது. டோட்டல் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா டிவைட் பண்ணுவோம். இப்போ வந்து இதை நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். print அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள
தென் யுவர் டோட்டல் இஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்ம யுவர் ஆவரேஜ் இஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஆவரேஜ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஏவிஜி அப்படின்ற வேரியபிள் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிடுவோம். இது வரைக்கும் ரன் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கமா கொடுக்கலாம். ஸோ அது நமக்கு எரராக காமிக்குது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 5 சப்ஜெக்ட் மார்க்ஸை நம்ம இன்புட்டாக கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட டோட்டலும் எனக்கு ஆவரேஜும் எனக்கு ஃபைன் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு டிஃபால்ட்டாக டெசிமல் பாயிண்ட்டில் வரும். உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 90 தென் 90 ஸோ ஒரு 78 ஸோ 69 ஸோ 100 இந்த மாதிரி மார்க் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்னோடய ஆவரேஜ் எனக்கு இன்டீஜரில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராசஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்இஃப் சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரேட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தென் இப்போ கிரேடுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் தேவை, அதை நம்ம கெட் பண்ணியாச்சு. அடுத்தது டோட்டல் தேவை, ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஆவரேஜஸ் தேவை, தென் வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸோட நம்ம அதை டிவைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் மேக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 90 விட, ஓகேங்களா, ஸோ 90 விட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். தென் அண்ட் அப்படின்ற கண்டிஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100ஆகவும் இருக்கலாம், இல்லை 100க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எதுக்காக நான் அண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வர ஆவரேஜ் எனக்கு இந்த பிட்வீன்குள்ளே மட்டும்தான் எனக்கு இருக்கணும். ஸோ இந்த பிட்வீன் ரெண்டுமே அப்படின்னு சொல்லும் போது நான் அண்ட் அப்படின்றது இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கோலன் கொடுத்துட்டு தென் ஸோ 90லேருந்து 100க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ நான் கிரேட் ஏ அப்படின்ற ஒரு A ப்ளஸ் அப்படின்றது நான் இந்த இடத்துல கிரேட் அவங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகேங்களா? தென் அடுத்த கண்டிஷனுக்காக நான் எல்இஃப் அப்படின்றத இந்த இடத்துல மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பார்த்தோம்னா எனக்கு 80 விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 80 விட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். தென் அதே சமயம் பார்த்தோம்னா நம்மளோட ஆவரேஜ் ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு வேணால் இந்த இடத்துல 19 மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம ஈக்குவல் டுன்னு கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரே நம்பர் வந்து ரெண்டுக்கும் ஒரே ரிசல்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் 80லேருந்து 90க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ நான் கிரேட் ஏ அப்படின்றத நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ கிரேட் ஏன்றதை நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்த கண்டிஷன், ஸோ அதனால் எல்எஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஆவரேஜ் ஸோ 70 விட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை 70க்கு அது எனக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா ஸோ அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஆவரேஜ் லெஸ் தென் 80, ஓகேங்களா? ஸோ 80க்குள்ளே இருந்தது அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஸோ நான் இவங்களுக்கு கிரேட் பி அப்படின்ற ஒரு மெசேஜை நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்த கண்டிஷன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ எல்எஃப் ஸோ நம்மளோட கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் ஸோ 60லேருந்து, ஓகேங்களா? ஸோ 60ஆகவும் இருக்கலாம், இல்லை 60 விட பெருசாகவும் இருக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லெஸ் தென், ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் 70க்குள்ளே இருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து கிரேட் சி அப்படின்றத இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கிரேட் சி அப்படின்றது, ஓகேங்களா? தென் எல்எஃப் ஸோ எல்எஃப் இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் மேக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 50 விட நமக்கு அதிகமாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ 50 இல்லை 50ல் இருந்தே நமக்கு மார்க்ஸ் வந்தது அப்படின்னா அண்ட் ஆவரேஜ் ஸோ லெஸ் தென் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு 60க்குள்ளே இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா?
ஸோ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரேட் டி அப்படின்றது ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கிரேட் ஸோ டி அப்படின்றது நம்ம இந்த இடத்துல கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்த எல்எஃப்பில் கொடுத்தோன்னா ஸோ இப்போ நம்மளோட ஆவரேஜ் பார்த்தோம்னா ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஆவரேஜ் லெஸ் தென் 50க்குள்ளே இருந்தது அப்படின்னா ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் லெஸ் தென் 50க்குள்ளே வராங்களோ ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தோம்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கிரேட் எஃப் அப்படின்ற ஒரு லெவலில் நான் செட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ கிரேட் எஃப் அப்படின்றது இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ கிரேட் எல்லாம் ப்ராப்பராக செக் ஆகுதாங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு A+ ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ 100 ஸோ எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ கிரேட் A+ அப்படின்றது நமக்கு ரன் ஆகுது. தென் அடுத்த லெவல் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு 80 ஸோ ஒரு 90 ஸோ இப்போ எனக்கு கிரேட் A அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல எனக்கு ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இன்னும் வேறு என்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு 80 மார்க்ஸ் கொடுத்து பார்ப்போம். 80 70 ஸோ ஒரு 80 ஸோ கிரேட் B அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரன் ஆகுது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ C ஓகேங்களா. ஸோ சிக்கு நமக்கு ஆவரேஜ் 60 ஓகேங்களா. ஸோ 60 65 தென் வந்து 70 மார்க்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ 60 ஸோ எனக்கு கிரேட் C அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ அடுத்தது D நம்ம ஃபைன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ D பார்த்தோம் அப்படின்னா ஸோ 50 to 60 ஓகேங்களா. ஸோ 55 ஒரு 57 59 ஸோ 62 65 ஸோ எனக்கு கிரேட் Dயோ ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது கிரேட் F அப்படின்றது. ஸோ இதுவும் நமக்கு ரன் ஆகுதா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ 45 ஒரு 35 தென் ஒரு 44 ஸோ ஒரு 30 ஒரு 20 ஸோ எனக்கு கிரேட் F அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை கெட் பண்ணி அவங்களுக்கு டோட்டல் ஃபைன் பண்ணி அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம ஆவரேஜ் ஃபைன் பண்ணி ஸோ அந்த ஆவரேஜ் டிபெண்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரேடை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா கிரேடை நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ எல்எஃப் யூஸ் பண்ணி ஸோ இந்த கிரேட் ப்ரோக்ராமை நீங்களும் நோட் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.